Hi, hello my dear brothers and sisters. Welcome back to a new video on the construction of epicycloid. Right. So epicycloid is a part of the cycloid family. So இப்போ நம்ம epicycloid construction போகிறதுக்கு முன்னாடி let's have a quick recap of what a cycloid is all about. So a cycloid is nothing but a curve which is formed when a rolling object, that is a circular object, rolls over a flat surface, right? அப்படி இருந்ததுன்னா அந்த curve வந்து is a cycloid. ஒரு பாலை உருட்டி விடுறீங்க on a horizontal table or let it be a flat, any flat surface. ஸோ பாலை உருட்டி விடும்போது அந்த பால் உடைய மூமெண்ட் கவர் பண்ணுற பாத்தை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா வாட் we will be getting is a cycloidal curve, right? ஸோ இதில் முக்கியமான கீவேர்ட் என்னதுன்னா a ball or any circular object when it is rolled on a flat surface or on a straight line without slipping, when it rolls without slipping, the curve formed is going to be a cycloid. So what is an epicycloid? Certainly epicycloid is a part of the cycloid family. Okay, so இங்கேயும் அதே circular object தான் roll பண்ண போறீங்க, but not on a straight line. Instead of a straight line, the ball will be rolled over a circular path. Okay, the ball will be rolled over a circular path. So imagine இப்போ இந்த இமேஜை பாருங்க, இதில் cycloid curve இதுதான். ஸோ PQ is the baseline. இப்போது இந்த PQவை அப்படியே பெண்ட் பண்ணால், right, PQ is the baseline. When we bend that particular PQ line, we will be getting a circular path. ஸோ சைக்ளாய்டில் பேஸ்லைன்னு நம்ம கூப்பிடுவோம். எபிசைக்ளாய்டில் we will be naming it as base circle இல்லைனா directing circle. Rolling circle remains the same. The terminology for rolling circle remains the same. அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஒன்லி பேஸ் லைனுன்னு இருக்கும் சைக்ளாய்டில். எபிசைக்ளாய்டுக்கு வரும்போது it is termed as base circle or directing circle. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் will be slightly different. எபிசைக்ளாய்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் will be 1 to 2% slightly different when compared to cycloid, right? மீதி இருக்கிற 98% of procedure remains the same. Okay, ஸோ யாருன்னா சைக்ளாய்டு வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு அந்த சைக்ளாய்டு வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா எபிசைக்ளாய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எபிசைக்ளாய்டு. ஓகே, let's understand the construction through a problem, right? So the question for the construction is, construct an epicycloid generated by a rolling circle of diameter 50 mm and directing circle of diameter 150 mm. Draw the tangent and normal at any point on the epicycloid. இதுதான் question. ஓகேங்களா? கிளியராக கொடுத்துட்டான், எபிசைக்ளாய்டை வரைங்க அப்படின்னு சொல்லிடும், ரைட்? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பி அப்படின்னாலே அவுட்டர்னு அர்த்தம். ஒரு சர்க்கிளுக்கு வெளியே இன்னொரு சர்க்கிள் சுற்றுது. ஓகே, பேஸ் சர்க்கிள் ஆர் டைரக்டிங் சர்க்கிளுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் இன்னொரு சர்க்கிள் சுற்றும் போது அது மூமெண்ட்டோடைய அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் இஸ் கோயிங் டு பி எபிசைக்ளாய்டு. எப்பி அப்படின்னாலே அவுட்டர்னு தான் அர்த்தம், ரைட்? இப்போ நம்ம நிறைய இந்த டேங்கர் லாரி, பெட்ரோல் ஃபியூவல்ஸ் ஏற்றிட்டு போகிற லாரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எபி கோட்டட் அப்படின்னு இருக்கும், which means the outer layer of the container will be coated with some special chemicals so that corrosion will not occur,
ரைட். நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கின்னில் எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which means the outer layer of the skin, right? So epi always indicates the outer layer. So இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா the cycloidal curve which is formed by the movement of a rolling circle outside the directing circle. directing circleக்கு வெளியே சுத்திச்சுன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ரோலிங் சர்க்கிள் ரோல் ஆகும்போது அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்க போகிறது இஸ் எபிசைக்ளாய்டு. இதே டைரக்டிங் சர்க்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் சுற்றிச்சுன்னா ரோல் ஆச்சுன்னா ரைட், அந்த சர்க்கிளுக்கு பேர், அந்த கர்வுக்கு பேர் ஹைப்போசைக்ளாய்டு. ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு வெளியே சுற்றிச்சுன்னா அதுக்கு பேர் எபிசைக்ளாய்டு. அந்த கர்வுக்கான பேர் எபிசைக்ளாய்டு. ஒரு சர்க்கிளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் சுற்றும் போது அந்த பாத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா இட் இஸ் நோன் அஸ் ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ சிம்பிள், ஓகேங்களா? எப்பினா அவுட்டர்னு வச்சுக்கோங்க, ஹைப்போனா இன்னர் சைடுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் வித் மைனர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இங்கே கொஸ்டினில் 1 full revolution, half revolution அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. நம்ம ஏற்கனவே சைக்ளாய்டில் வந்து 1 revolution, half revolution பற்றி பேசியிருப்போம், ரைட்? இங்கே எந்த அதை பற்றி சொல்லலை. ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காததுனால டேக்கிங் ஃபார் கிராண்டட் we assume that it is a full revolution. So we need to draw the full epicycloid. If at all in the question it is given as half a revolution or 3/4 of the revolution, accordingly we need to draw the curve. Since it is not given it's a full revolution or a half a revolution, taking for granted that it is considered to be full revolution. Okay, full revolution means we need to draw the epicycloid fully. Okay, so இதுதான் question. Okay, so now let's get into the data part of it. So getting into the data part of the question, ரெண்டு டேட்டா தான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட். கொடுத்துருக்குதும் 2 டேட்டா தான். டயாமீட்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள், ரைட்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோலிங் சர்க்கிள் வில் பி ஆஃப் ஸ்மாலர் சைஸ் அண்ட் தி டிரெக்டிங் சர்க்கிள் ஆர் த பேஸ் சர்க்கிள் வில் பி ஆஃப் தி பிகர் சைஸ். ஓகே, ஸோ ஸ்மாலர் சைஸ் diameter always denote it by small d and the bigger size diameter denoted by capital D. Okay, so the small d value over here is 50 mm, the capital D value over here is 150 mm. Okay, these two parameters are very important parameters. சரிங்களா? இப்போது இந்த 2 பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த பேஸ் லைன் சொன்னேன் தெரியுமா, அந்த பேஸ் லைன் எவ்வளோ தூரம் பெண்ட் ஆக போகுது, ஸோ தட் இட் வில் பிகம் அ பேஸ் சர்க்கிள், ரைட்? ஸோ பேஸ் சர்க்கிள் வந்து 150 mm இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இது பெண்ட் ஆகிருக்கு, லைன் பெண்ட் ஆகும்போது தான் நமக்கு சர்க்கிள் கிடைக்குது. ஸோ அந்த ஆங்கிள் எவ்வளோ பெண்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தட் ஆங்கிள் இஸ் நோன் அஸ் சப்டெண்டட் ஆங்கிள். சைக்ளாய்டில் வெறும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது தான் எபிசைக்ளாய்டில் அப்படியே பெண்ட் ஆகிட்டு இட் ஹாஸ் பிகம் அ பேஸ் சர்க்கிள் ஆர் டிரெக்டிங் சர்க்கிள். ஸோ we need to know that subtended angle, bending angle நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் we will be able to proceed with the construction of the epicycloid, right? We have a formula for finding out the subtended angle for a particular epicycloid. Okay, so the formula for finding out the subtended angle or the bending angle is given by theta is equal to small d by capital D into 360 degrees. So substituting the corresponding values, small d is 50 mm and capital D is 150 mm. So we will be getting the theta value as 120 degrees, and this is the angle subtended or the bending angle. And this angle
is very, very important, right, with respect to the construction of an epicycloid as well as with respect to hypocycloid. This theta parameter is very, very important. So in the calculation we should be writing it in the exam. Without showing this calculation, we should not proceed with the construction of the epicycloid as well as with the construction of hypocycloid. Okay, இது வந்து நம்மளுடைய சைக்ளாய்டில் வராது, எபிசைக்ளாய்டுக்கும் ஹைப்போசைக்ளாய்டுக்கும் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி, வெரி important. So now let's get into the actual construction of the epicycloid. Okay, the first step in constructing an epicycloid is to mark a point O. சரிங்களா, ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நேம் ஓன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் ஓலேருந்து ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிளுக்கு லைன் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த லைனுடைய இன்னொரு எண்டு, ஓலேருந்து வரைகிற லைனுடைய இன்னொரு எண்டுக்கு வந்து பீன்னு வந்து நேம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த லைனுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு தி ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள். இந்த சம்மில் ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 75 mm. So which is nothing but 7.5 centimeters. So the length of the line OP should be equal to 7.5 centimeters or 75 millimeters. This should be your first step. So next நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் சர்க்கிளை வரையணும். சரிங்களா, ஸோ நம்ம பேஸ் சர்க்கிளில் ஃபுல்லாக வரைய போகிறதில்ல, ஒரு செக்டார் மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். So it will be looking like an arc. The base circle will be drawn like an arc. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓ வந்து சென்டராக இருக்க போகுது. இந்த பேஸ் சர்க்கிளில் நம்ம ஒரு ஆர்க் மாதிரி வரைய போகிறோம்ல, அதுக்கு ஓ வந்து வில் பி தி சென்டர். ஓகேங்களா, ஸோ உங்கள் காம்பஸ் உடைய நீடில் ஓவில் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஆர்க் வரைய போகிறோன்னு சொன்னல, ஸோ அந்த ஆர்க்குடைய ரேடியஸ் வில் பி ஈக்குவல் டு ஓபி. ஸோ ஓ as சென்டர், ஓபி as ரேடியஸ், ட்ரா அண்ட் ஆர்க். ஓகேங்களா, அதை இப்போ எப்படி வரைஞ்சிருக்கணும், பாயிண்ட் பிலேருந்து எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் வரையணும். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் சர்க்கிளை வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம ரோலிங் சர்க்கிளை வரையணும். சரிங்களா, ரோலிங் சர்க்கிளோடைய டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 mm. ஸோ அப்போது ரேடியஸ் வில் பி ஈக்குவல் டு 25 mm, தட் இஸ் 2.5 centimeters. ஓகேங்களா, இப்போ பாயிண்ட் பிலேருந்து அதே டைரெக்ஷனில், சரிங்களா, அதே ஆங்கிளில் ஒரு 2.5 centimetersக்கு ஒரு லைனை வரைஞ்சிட்டு அந்த லைன் எங்கே போய் முடியுதோ அதை சின்னு மார்க் பண்ணுங்கள். ஸோ point C is going to be the center for the rolling circle. சரிங்களா, ஸோ பாயிண்ட் பிலேருந்து 2.5 centimetersக்கு ஒரு லைனை வரைங்க. அந்த லைன் போய் முடிகிற இடம் இஸ் கோயிங் டு பி C, which is nothing but the center of the rolling circle. ஸோ இப்போ நம்ம வந்து ரோலிங் சர்க்கிளில் வரைய போகிறோம். சரிங்களா, ஸோ வித் C as center and CP as radius, draw the rolling circle. நல்லா புரிஞ்சிங்க, ரோலிங் சர்க்கிள் வரையும் போது that circle, that is the rolling circle, should touch the base circle. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The next step is to divide the rolling circle into 12 equal parts. சரிங்களா, ஸோ சர்க்கிள்னாலே 360 degrees, 12 equal பார்ட்ஸ்னால் ஈச் பார்ட் வில் பி 30 degrees. ஓகேங்களா, ஸோ 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணதுக்கப்புறமா நம்பரிங் பண்ணணும். நம்ம சைக்ளாய்டில் பார்த்த மாதிரியே தான் எபிசைக்ளாய்ட்லேயும் த ரோலர் இஸ் அஸ்யூம்ட் டு ரோல் இன் தி clockwise direction. So whenever the roller is rolling in the clockwise direction, the numbering should be done in the anti-clockwise direction. ஸோ அந்த பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோலிங் சர்க்கிளில் நம்பரிங் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரோலிங் சர்க்கிளில் டிவைட் பண்ணி நம்பரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா
பேஸ் சர்க்கிளை நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது ரோலிங் சர்க்கிளில் எத்தனை டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணிங்களோ அதே நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் உங்களுடைய பேஸ் சர்க்கிளையும் டிவைட் பண்ணணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு கொடுக்குறேன். ரோலிங் சர்க்கிளில் செக்டார் லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.1க்கும் 0.2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. காம்பஸ் நீடில் எடுங்க, நீடில் எக்ஸாக்டாக 1ல் வைங்க, பென்சிலோடைய எண்டை வந்து 2ல் வைங்க. மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து பாயிண்ட் Pயில் வச்சு ஃபஸ்ட்டு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அந்த ஆர்க்குடைய நம்பர் ஷுட் பி 1 அகெயின் இப்போ என்ன பண்ணுங்கள், காம்பஸ் நீடலுடைய சென்டரை மாற்றுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு 1 வச்சு செகண்ட் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் 12 பார்ட்ஸாக உங்கள் பேஸ் சர்க்கிளை டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பேஸ் சர்க்கிளை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்போம். அந்த 12th பார்ட் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் Qன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பாயிண்ட் O அண்ட் பாயிண்ட் Qவை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வரைங்க. Qலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே லைட்டாக தான் நீங்கள் வரையணும், உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும். ரைட்? ஃபைனலாக நம்ம கர்வையும் சர்க்கிள் மட்டும்தான் நம்ம டார்க் பண்ணுவோமே தவிர இந்த இன்பிட்வீன் வரைகிற லைன் எல்லாமே லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டயக்ராம் கிளியராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த Qலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம சைக்ளாய்டில் 111 ஜாயின் பண்ணி அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், Qவோடு போய் சேர்ப்போம். கரெக்டுங்களா? அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன அங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது சைக்ளாய்டில், இங்கே எபிசைக்ளாய்டில் இட் இஸ் கோயிங் டு பி அ கர்வ்டு பாத். ஸோ காம்பஸை எடுத்துக்கோங்க. O வில் பி தி சென்டர். ஓகேங்களா? 11 மூலமாக ஒரு ஆர்க்கை வரைஞ்சி அதை கரெக்டாக அந்த Qவோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க தெரியுமா, அதோடு போய் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அகெயின் O வில் பி தி சென்டர். 10 பாயிண்ட் அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு ஆர்க்கை வரைங்க. எங்கே போய் ஆர்க்க முடியணும், அகெயின் அந்த Qலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க தெரியுமா ஒரு லைன், அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணணும். எல்லா பாயிண்ட்டையும் 9-3 பண்ணணும், 8-4 பண்ணணும், 7-5 பண்ணணும், அண்ட் 6 தனியாக சிங்கிளாக அப்படியே போய்ட்டு Q லைனில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே சைக்ளாய்டுக்கும் எபிசைக்ளாய்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைக்ளாய்டில் வந்து பார்த்திங்கன்னா 9-3 லைன் தான் சென்டர் லைன் அப்படின்னு சொன்னது, ஏன்னா அது ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் எபிசைக்ளாய்டு என்ன பண்ணுறோன்னா, பேஸ் லைனை பெண்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் பேஸ் லைனை பெண்ட் பண்ணும்போது எல்லா லைனும் பெண்ட் ஆகும்போது சென்டர் லைன் will also be changing, which means in epicycloid and hypocycloid 9-3 line will not be the center line. 9-3 line will not be the center line. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, 9-3லேருந்து ஒரு ஆர்க்கை தனியாக போகும், பாயிண்ட் Cலேருந்தும் ஒரு ஆர்க்கை நீங்கள் தனியாக வரையணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்க்கை நீங்கள் வரையலைன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் 3 to 4 மார்க்ஸ் கம்மி பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், 9-3 லைன் இஸ் நாட் தி சென்டர் லைன். ஸோ 9-3லேருந்து ஒரு தனி ஆர்க் ஒன்று வரையணும். அதே மாதிரி பாயிண்ட் Cலேருந்து ஒரு ஆர்க் வரைங்க, அதுதான் சென்டர் ஆர்க். புரியுதுங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சைக்ளாய்டில் நீங்கள் டேரெக்டாக 9-3 அப்படியே இழுத்து Q வரைக்கும் இழுப்பீங்க, அதுதான் வந்து சென்டர் லைன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எபிசைக்ளாய்டில் ஹைப்போசைக்ளாய்டில் அப்படி கிடையாது. ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற லைன் வந்து இங்கே பெண்ட் பண்ணுறோம். பெண்டு பண்ணும்போது எல்லாமே ஆஃப்செட்டாக ஆகிடும், அதாவது தள்ளி போகும். அப்போ என்ன ஆகும்னா 9-3 will not be the center line. இன்ஸ்டெட் Cலேருந்து ஒரு தனி ஆர்க் எடுத்துகிட்டு வரும்போது that will be the center arc. this is very important. ஸோ எல்லா பாயிண்ட்லேருந்தும் ஆர்க்கை வரைஞ்சி Qலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க தெரியுமா, அந்த லைன் வரைக்கும் போய் மீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லா ஆர்க்கையும் அந்த Qலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண லைனோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பேஸ் சர்க்கிள் இருக்குல்ல
அங்கே 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணோம் தெரியுமா? இப்போது ஒரு பாயிண்ட்டையும் ஓவோட ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் it to the central line. So for example, take an example of 1 dash. So 1 dash is a point on the base circle. Join O and 1 dash and extend to the center arc. Center arc na C lendu varanja arc is known as the center arc. So இந்த 1 dash lendu நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா, ஓலேருந்து 1 டேஷ்க்கு ஒரு லைன் வரைகிறீங்க, அந்த லைன் அப்படியே சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா, அந்த சியில் போய் மார்க் பண்ணுற இடம், தட் இஸ் ஜாயின் பண்ணுற இடம் ஷுட் பி C1. அதே மாதிரி இப்போ செகண்ட் லைன் 2 டேஷையும் ஓவும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? லைன் மூலமாக ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் இட் அப் டு தி சென்டர் ஆர்க். ஸோ இந்த செகண்ட் லைன் when it meets the center arc, name it as C2. இந்த மாதிரி அப்படியே கடைசியாக C12 வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 111லேருந்து ஒரு ஆர்க்கு வரைஞ்சோம், 210 ஆர்க், இந்த மாதிரி நம்ம நிறைய ஆர்க் வரைஞ்சோம்ல, அந்த ஆர்க்கில் we are going to cut another arc. எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இன்னொரு ஆர்க்கை கட் பண்ணுறதுக்கு ரேடியஸ் அண்ட் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு என்னென்னா நம்ம சைக்ளாய்டில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ரேடியஸ் ஆஃப் த ஆர்க் விச் இஸ் டு பி கட் நவ் ஷுட் பி ஈக்குவல் டு தி ரேடியஸ் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள். எந்த ஆர்க்காக வேணால் இருக்கட்டும், ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா P1 P2 P3 P4 அந்த மாதிரி நிறைய ஆர்க்கு கட் பண்ணியிருக்கோம் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா ஆர்க்குக்குமே the radius is going to be the same, which is nothing but the radius of the rolling circle. In this particular problem it is 2.5 centimeters. Okay, so C1 as center. சரிங்களா? C1 as center. C1 என்னது? இந்த 1 டேஷ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போக தெரியுமா, ஓ 1 டேஷை ஜாயின் பண்ணி அதை வந்து சென்டர் ஆர்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியுமா, அதுதான் C1. ஸோ C1 as center, radius of the rolling circle as the radius, cut an arc on the 111 arc. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஆர்க் எங்கே கட் பண்ணுவீங்கன்னா செகண்ட் 210ல் கட் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரேடியஸ் இஸ் கோயிங் டு பி தி சேம். ஓகே, சென்டர் மட்டும்தான் மாறப்போகுது. நவ் டு கட் தி செகண்ட் ஆர்க் C2 வில் பி தி சென்டர். கட் அன் ஆர்க் ஆன் தி 210 ஆர்க். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் த தேர்ட் ஆர்க் ரேடியஸ் இஸ் கோயிங் டு பி தி சேம். C3 will be the center. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆர்க்கையும் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 12th arc will be at point Q. சரிங்களா? சில டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சு வரையலைன்னா, எங்கேயாவது ஒன்று கோணல் எங்கன்னா ஸ்லாண்டிங்காக எங்கன்னா போச்சுன்னா 6th ஆர்க்கை கட் பண்ண முடியாமல் போகும். அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படாதீங்க. 6th ஆர்க்கோட அப்படியே டைரெக்டாக அந்த மெயின் ஆர்க்கோட போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்னென்னா மைனர் எரர். நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக மினி டிராஃப்டரை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 6th ஆர்க்கு கட் ஆகும். இல்லை நீங்கள் ரூலர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா கேரோடு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். பெரும்பாலான சமயத்தில் உங்களுக்கு அந்த 6th ஆர்க்கு மட்டும் கரெக்டாக வந்து விழாது. பட் அதை பற்றி இப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக 6th ஆர்க்கும் கட் ஆகும். சரிங்களா? இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கட் பண்ண ஆர்க் எல்லாத்துக்கும் கரெக்டாக நேமிங் கொடுத்துருங்க. P1 P2 P3 P4ன்னு கரெக்டாக உங்களுக்கு நேமிங் அங்கே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போது இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ P1 P2லேருந்து எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணோம்ல, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம்.
கரெக்டாக என்ன பண்ணணும்னா பாயிண்ட் Pலேருந்து ஆரம்பித்து P1 P2 P3 எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்து க்யூவில் போய் முடிஞ்சிங்கன்னா we will be getting a beautiful epicycloid. ஃபஸ்ட்டு லைட்டாக ஜாயின் பண்ணுங்கள், எல்லா பாயிண்ட்டையும் லைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு அந்த ஷேப் கிடச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக டார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே இமேஜை பார்த்தீங்கன்னா this is going to be the epicycloid curve. ஓகே, ஃபைனலாக நீங்கள் டார்க் பண்ணுங்கள், நடுவில் டார்க் பண்ணிடாதீங்க. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி drawing the tangent and normal. So the procedure is same as cycloid, no change in that. Okay, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா we will be constructing the normal first. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோனிக் செக்ஷன்லலாம் we will be drawing the tangent first. பட் in the cycloid family, cycloidா இருக்கட்டும், epicycloidா இருக்கட்டும், hypocycloidா இருக்கட்டும், we will be constructing the normal first. அதுக்கப்புறமா அந்த நார்மலுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி தி டேஞ்சன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது நார்மலை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க் எனி பாயிண்ட் டி. சரிங்களா? மார்க் எனி பாயிண்ட் டி ஆன் தி கர்வ். ரைட்? கொஸ்டினில் ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்னு கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிக்காக டிஸ்டன்ஸ் எதனா மெஷர் பண்ணான்னா பேஸ் சர்க்கிள்லேருந்து இவ்வளோ சென்டிமீட்டரில் அந்த பாயிண்ட் இருக்கணும்னு சொன்னான்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி வரையணும். பட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயக்ராமை ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் அ பாயிண்ட் டி. ஓகே, நவ் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள், அதாவது 2.5 சென்டிமீட்டர்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு பாயிண்ட் டி ஆஸ் சென்டர். ஸோ உங்கள் நீடில், காம்பஸோடைய நீடில் டியில் லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணதுக்கப்புறமா கட் அண்ட் ஆர்க் ஆன் தி சென்டர் ஆர்க். பெரிய சென்டர் ஆர்க் இருக்குல்ல, சிலேருந்து ஒரு பெரிய ஆர்க்கை வரைஞ்சிருப்போம்ல, அந்த ஆர்க்கில் ஒரு சின்ன ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அண்ட் நேம் இட் ஆஸ் சி டேஷ். ஃப்ரம் சி டேஷ் draw a perpendicular line, exact perpendicular line to the base circle. இந்த சி டேஷ்லேருந்து வரைகிறீங்களா பர்பண்டிகுலர் லைன், பேஸ் சர்க்கிளில் போய் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இ. ஜாயின் டி அண்ட் இ அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் அப்வர்ட்ஸ். டியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நேம் இட் as n, where NE is going to be the normal. NE is going to be the normal. இப்போது வரைஞ்ச நார்மலுக்கு பர்பண்டிகுலராக ஒன்று வரைஞ்சிங்கன்னா, ஒரு லைனை வரைஞ்சிங்கன்னா it is going to be tangent. So in this diagram T dash is the tangent, NE is going to be the normal. Okay, once the tangent normal எல்லாமே நீங்கள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா கர்வ், எபிசைக்ளாய்டு கர்வை நல்லா டார்க் பண்ணுங்கள். டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை டார்க் பண்ணுங்கள். பேஸ் சர்க்கிளை டார்க் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரோலிங் சர்க்கிளை டார்க் பண்ணுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி we need to do the dimensioning part. ஓகே, டைமென்ஷனிங் எல்லா ப்ராப்ளத்துக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் வீடியோவில் சொல்லலைன்னா கூட it has to be done, right? It is mandatory. Dimensioning a particular diagram is very very important with respect to practical aspect as well as with respect to examination point of view. நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லலைன்னா கூட it means the same that you need to do the dimensioning. If you are not going to do the dimensioning, it means that you are going to lose 2 to 3 marks in the examination. Okay, so let's move on to the next step. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமென்ஷனிங் பண்ணணும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
The first one is base circle உடைய radius. Already it is given that the base circle உடைய diameter is 150 mm. So which means the radius is going to be 75 mm and rolling circle உடைய diameter is 50 mm and angle subtended, அதாவது எவ்வளோ ஆங்கிளுக்கு உங்களுடைய பேஸ் சர்க்கிள் பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த angle is very very important. In this particular problem we have calculated it to be 120 degrees. So இந்த மூணுமே has to be marked in the diagram. Okay, it is very very important. எந்த ஒரு டைமென்ஷன்லையும் யூனிட் எழுதாதீங்க, write it separately. இங்கே காமிச்சிருக்க மாதிரி tt dash tangent, NE normal and கடைசியா all dimensions are in mm. Okay, so this is very very important. So this is all about the construction of an epicycloid. So thanks for watching the video. We will meet in a new video where we will be discussing about the construction of hypocycloid. So till then, be safe. All the best.